இப்போலாம் கிரிக்கெட் படம், அந்த கிரிக்கெட் ஜானர்ல எதனா படம் எடுக்குறாங்க அப்டின்னாலே வந்து பயங்கரமா வந்து இப்போலாம் செலிப்ரேஷன் பண்றோம். அதுவும் சமீபத்தில இப்ப பார்த்துட்டுருக்கோம். லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார் அப்டின்னு சொல்லி நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு, ஓரளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும், முக்கியமா சொல்லணும்னா அப்ரிசியேஷனும் பெற்றுட்டு இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன படங்கள் வந்திருக்கு அப்டின்னு பார்க்கும்போது தான், முக்கியமான ஒரு படம் ஒண்ணு இருக்கு. ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆன ஒரு படம் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த படம் தான் வந்து ஜீவா. ஸோ 2014ல சுசேந்தன் அவருடைய இயக்கத்தில், விஷ்ணு விஷால் அவருடைய நடிப்புல, த ஷோ பீப்பிள் ஆர்யா அவருடைய புரொடக்ஷன்ல கிட்டத்தட்ட அந்த படம் வந்து 2014ல ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் வந்து சொல்லப்போனா, இதுதான் வந்து ஒரு ட்ரேட் மார்க்ன்னே சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னு சொன்னாலே வந்து, அதிலயும் வந்து இந்த கிரிக்கெட்ட சம்மந்தப்பட்டு முக்கியமா சொல்லணும்னா, அதில இருக்க பாலிடிக்ஸு, லவ்வு எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு மாரி அ என்ன சொல்ல ஒரு ஃபுல் பேக்கேஜா குடுத்த ஒரு படம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து அந்த படத்த சொல்லியே ஆகணும். ஸோ இந்த படத்துடைய 10 இயர்ஸ் இதுவரைக்கும் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் ஆஃப் ஜீவா அப்படின்ற ஒரு படத்த தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சில படங்கள்லாம் இப்போ இந்த இயர்ல நெறைய படங்கள் இதுவாயிட்டு இருக்கு. அதில ப்ளூ ஸ்டார்ன்னு ஒரு படம் இருக்கு. இப்ப சமீபத்தில ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ப லப்பர் பந்து அந்த படத்த சொல்லியே ஆகணும். ஸோ இந்த படமும் இப்போ ஒரு ஃபுல்லா எல்லா தியேட்டர்லயும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ பெற்றுட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இந்த படம், இந்த ஜீவா படம் வந்து கிட்டத்தட்ட இதுவே ஒரு ட்ரேட் மார்க்கா இருந்துச்சுன்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா கிரிக்கெட் படத்துக்கு வந்து நெறைய படங்கள் வந்திருந்தாலும், அதில ஜீவான்ற ஒரு படம் வந்து ஒரு கமர்ஷியல் சக்சஸா இருந்தது. அதுவும் சுசேந்திரா அவருடைய கரியர்லயும் இந்த படம் வந்து ஒரு தி பெஸ்ட் அப்படி படம் அப்படி சொல்லியே ஆகணும். அதே மாரி விஷ்ணு விஷால் அவருடைய ஆக்டிங்கும் வந்து இதில வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஆகணும். இந்த படத்தில முக்கியமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆட்கள்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செலிபிரிட்டீஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷால் ஃபிலிம் ஃபேக்டரிலேருந்து தான் பண்ணாங்க. ஸோ விஷால் அவர்களுடைய இதில தான் புரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு. அதிலயும் வந்து புரொடக்ஷன் யார் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான், ஆர்யா அவர்கள் வந்து புரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. தி ஷோ பீப்பிள் அப்படின்ற ஒரு புரொடக்ஷன்ல தான் ஆர்யா அவர்களோட புரொடக்ஷன்ல இந்த படம் வந்தது. அதே மாரி டி இமானுடைய மியூசிக்கல்லயும் முக்கியமா சொல்லணும்னா, இந்த படத்தில வந்து எல்லா ஆல்பமும் அந்த அளவுக்கு வந்து ஹிட்டுன்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு டீம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜா வந்து இந்த படம் குடுத்துருந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்துடைய இப்போ 10 இயர்ஸ் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இத குறித்தும் இந்த படத்தில இருக்க ஒரு சாங் குறித்தும் சரி, அதிலயும் வந்து இந்த படத்தில ஒரு விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சூர்யா அவர்களுடைய கேரக்டரும் வந்து ஓரளவுக்கு பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்த குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.